கும்ப ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் தடையாகுது சார். காதலை வீட்டில் சொல்லிட்டு நான் பட்டப்பாடு எங்கள் வீட்டில் அவ்வளோ சண்டை சார், எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டுறாங்க, எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. படிக்கிற பசங்களுக்கு மார்க் வரலேன்னு மார்க் வந்துச்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கலன்னு பிரச்சனை, படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல. இந்த ஆவணி மாதத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ராசியிலே ராகு போனால் நீங்கள் நினச்சது உடனே நடக்காது, டைம் எடுக்கும், ஆனால் நடக்கும். உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது. மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போகிறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் தடையாகுது சார், எதை செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். ஒரு படிக்கிற பசங்கள்லேருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் ஒரு பிரச்சனை. படிக்கிற பசங்களுக்கு மார்க் வரலேன்னு பிரச்சனை, சரி மார்க் வந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கலன்னு பிரச்சனை, படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல, நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு வேலை போயிடுச்சு, வேலை மாறலான்னு பார்த்தா வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள். சில பேருக்கு திருமணமே ஆகலை, சில பேருக்கு திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகள். காதலில் மிகப்பெரிய தோல்வி, சண்டை, பிரச்சனை. காதலை வீட்டில் சொல்லிட்டு நான் பட்டப்பாடு எங்கள் வீட்டில் அவ்வளோ சண்டை சார், எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டுறாங்க, எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போல் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம். யாரெல்லாம் லாஸ்ட் 1.5 இயரில் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்களோ நெகட்டிவில் இருக்கீங்க. 10 லட்சம் போட்டு ஆரம்பிச்சு சார், 20 லட்சம் கடன் இருக்குது, 50 லட்சம் கடன் இருக்குது, 1 கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தைகளால் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவினை, எவ்வளோ பிரச்சனை. எல்லாம் சேர்ந்து எனக்கு தான் சார் வருது, என்னன்னே தெரியல சார், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலிருந்து நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பட் ஆவணி மாதத்துலேருந்து உடனே ஃபாஸ்ட்டாக வந்துடுமா? ஏன்னா கும்பராசி என்பவர்கள் என்ன கேட்பாங்கன்னா உடனே எல்லாம் நடக்கணும், ஃபாஸ்ட்டாக நடக்கணும், நான் எல்லாம் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது. ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ராசியிலே ராகு போனால் நீங்கள் நினச்சது உடனே நடக்காது, டைம் எடுக்கும், ஆனால் நடக்கும். அதுதான் அங்கே ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் பயணிக்க போகிறாரு. இன்னும் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் அதிச்சாரம் பெற்று அங்கே வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மாதிரி சில சாதனைகளை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முக்கியமாக மன ரீதியான பாதிப்புகள். இந்த மன ரீதியான பாதிப்புகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஏதாவது யார்கிட்டயா ஒரு சண்டை,
கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, அம்மா அப்பா கூட சண்டை, கூட பிறந்தவங்க சண்டை, காதல் பண்ணுறவங்க காதலன் காதலிக்குள்ளே சண்டை, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் மண்டை வெடிக்குது சார். நான் ஒன்று பேசினா 10 வார்த்தை தப்பாக பேசுகிறாங்க, ஆப்போசிட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதுலேருந்து ஈஸியாக வெளில வந்துடலாம். அந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தேவையில்லாத நீங்களும் வீண் வாதம் பண்ணி சண்டை போட்டு பிரச்சனை தான் பெருசாமே தவிர குறைய போகிறது இல்லை. அமைதியாக இருங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, பரவாயில்ல இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், இன்னும் 2 மாதம் கழித்து பார்த்துக்கிறேன், 3 மாதம் கழித்து பார்த்துக்கிறேன், அமைதியாக இருங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகவே போகாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இடம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தன் இடிச்சிட்டான், அவங்ககிட்ட சண்டைக்கு போனால் அந்த சண்டை பெருசாக போயிடும், அவன் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவான், தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னாவே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த மாதத்துலேருந்தே அதிகமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆவணி மாதம் அதற்கான ஒரு ஆரம்பம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திருமணம் ஆகலைன்னு வருத்தமே படாதீங்க. இதுக்கப்புறம் தான் திருமண வாய்ப்புகளே வரும். ஆவணி மாதத்துலேருந்து பாருங்கள். நான் கும்பராசியாக இருந்தால் என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் சொல்லுவேன், ஆவணி மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்கவே ஆரம்பிக்கணும், ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணமே ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான பொறுமையாக இருங்க. குழந்தை இல்லாதவர்கள் மருத்துவம் மூலம் குழந்தை பெற்றுக்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் முக்கியமாக கும்பராசியில் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைனால குழந்தை இல்லாமல் இருக்கும். அதே பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்க, ஆண்களாக இருக்கீங்கன்னா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும். அதை மட்டும் ஒரு வாட்டி 2 பேரும் டாக்டரை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள் உண்டு. வெளிநாடு வேலைக்கு போகலாம். ஆனால் வெளிநாடு வேலைக்கு போகும்போது என்னென்னா, காசு கொடுத்து வேலைக்கு போகாதீங்க. இல்லை சார் விசாவுக்கு வந்து 5 லட்சம் கேட்குறாங்க, 10 லட்சம் கேட்குறாங்க, அதை பண்ணாதீங்க. அதில் மாட்டிப்பீங்க. அது கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பெரிய உங்களுக்குள்ள மென்டல் டென்ஷன் ஆயிரும். ஏன்னா ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு எந்த ரிப்ளையும் இருக்காது, ப்ராப்பராக கைட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக நேரடியாகவே வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். ஒன்றும் பயப்படாதீங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கீங்க, வேலை போகிற நிலைமையில் இருக்குது சார், சில பேருக்கு வேலை போயிடுச்சு, இப்போ அடுத்த மாதமே எனக்கு வந்து வீசா முடிய போகுது, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குது சார், இந்த நாட்டில் இருக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெளிநாட்டிலையுமே நல்லா சிறப்பாக இருப்பீங்க, நல்லா வாய்ப்புகள் வரும். அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி என்பவர்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது இந்த மாதத்துலேருந்தே. அந்த நல்லதை கொஞ்சம் அமைதியாக இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெருசாக சாதிக்கலாம். ஏன்னா நிறைய ஒரு டென்ஷன்லேயே என்னென்னா நிறைய தப்பான விஷயம் செய்றீங்க. முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். எப்போ வந்து வரும்? ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் நிறைய வாய்ப்புகளே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சாதிக்கலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. உடம்பில் பிரச்சனையா உடனே டாக்டரை பாருங்கள். மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த பாதிப்பு தான் அதிகம். அடுத்தது இந்த பாதிப்பு என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை போய் விட்டுரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்துலேருந்து சரியாக போகுது. பொறுமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அமைதியாக இருந்தீங்கன்னா பெரிய சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி சுக்கிரன் புதனில் கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்த்.